அர்ஜுன். சீரியஸாங்க தெய்வ திருமகள்லயே வந்து எல்லாருமே வந்து ஒரு மெஸ்மரைஸ் ஆனாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. கார்ஜியஸா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் நெறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு அவங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. சின்ன குழந்தையா நீங்க பார்த்திருப்பீங்க 5 வயசுல. 2011ல தெய்வ திருமகள் அப்படின்ற படம் வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாரோட நடிச்சாங்க. அவங்க கிட்டத்தட்ட 50 படம் நடிச்சிருக்காங்க. 5 வயசுக்குள்ளார 100 ஆட்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க இப்ப ஹீரோயினா ஹிந்தில, பாலிவுட்ல ரன்வீர் சிங்கோட அவங்க நடிக்கிறாங்க. நெறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு 20 வயசு தான். அவங்களுக்கு வந்து 40 வயசு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஜினி, கமல் நீங்க நடிக்கிற எல்லா ஹீரோஸுமே அவங்களுக்கும் ஹீரோயின்ஸ்க்கும் 30 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்க தான் செய்யும். அது இந்தியா சினிமால நடக்கிற ரொம்ப நார்மலான விஷயம். அந்த பொண்ணுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு அது. அந்த பொண்ணோட 2, 3 படம் வந்து ஹோல்ட்ல இருக்கு. அந்த படம்லாம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த அந்த பொண்ணோடது, சாராவோடது. ஒரு கிட்ல இருந்து ஒரு ஹீரோயினா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு கரெக்ட்டான லான்ச்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் பொன்னியின் செல்வன்ல கூட நீங்க அவங்கள பார்த்திருக்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நட்பு தொடர. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷார்ட்ஸ்.